ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே டு ஆல் இன் ஒன். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை பிரேக்ஃபாஸ்ட் டு லஞ்ச் என்ன பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பசங்களுக்கு தோசை சுட்டு நேற்று வச்ச தக்காளி கடையில் இருந்தது, அதுவும் பீக்கங்காய் தோலை சீவி சட்னி பண்ணியிருந்தேன். அந்த சட்னியும் போட்டு ரெண்டு பேர்த்தையும் சாப்பிட வச்சிட்டேங்க. லஞ்சுக்கு நேற்று வச்ச சாப்பாடே மீதி இருந்ததுங்க. அதனால் பசங்களுக்கு மட்டும் ஒரு டம்ளர் அரிசி ஊற வச்சு குக்கர்லேயே சாப்பாடு வச்சு அந்த சாப்பாடையே பெரட்டி ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டேன். பீர்க்கங்காய் பாசிப்பருப்பு போட்டு கூட்டு பண்ணியிருந்தேன். இதை தாங்க பெரட்டி கொடுத்தேன் லஞ்சுக்கு. அப்புறம் ரசமும் வச்சுட்டேங்க. இந்த ரசமும் ஊற்றி பசங்களுக்கு கொடுத்துட்டேன். இது தாங்க பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும். எல்லா வேலையும் முடிச்சிட்டேங்க. அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணி பாத்திரமும் விளக்கியாச்சு. பசங்களுக்கு தோசை சுட்டு தக்காளி கடையில் வச்சு பீக்கங்காய் சட்னி வச்சு ரெண்டு பேர்த்தையும் சாப்பிட வச்சுட்டாங்க. செம்ம டேஸ்டாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. என்னோட ஹஸ்பண்டுக்குங்க விடிகால 3 மணிக்கே பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் கொடுத்து விட்டாங்க. தோசை சுட்டு தக்காளி கடையில் வச்சு பால் சாதம் கிண்டி கொடுத்து விட்டுட்டாங்க. பசங்களுக்கு சாப்பாடு பீர்க்கங்காய் கூட்டு பெரட்டினது ரசம் வச்சு ரெண்டு பேர்த்துக்கும் லஞ்ச் பேக் பண்ணிட்டேங்க. எப்பயும் போல் நான் பெரிய பையன் ஸ்நாக்ஸ் வேணான்னு சொல்லிட்டாங்க. சின்ன பையனுக்கு மட்டும் பேக் பண்ணேன். கடல பர்ஃபி, தேங்காய் பர்ஃபி, பேரிச்சம்பழம் வச்சு அவருக்கு ஸ்நாக்ஸ் பேக் பண்ணிட்டேன். இது தாங்க இவங்களோட லஞ்சு பேக் பண்ணி ஸ்கூலுக்கு நான் தாங்க கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன். வந்து தான் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வீடியோவே எடுத்தேன். நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேங்க. நீங்களும் எல்லா வேலையும் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.